எங்கேயுமே நம்மகிட்ட விவாதம் நோக்கத்தோட ஆரம்பிக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட சைலண்ட் ஆயினா இப்ப நான் அவங்ககிட்ட பேச விரும்பல, எது பேசினாலும் இதா போயிடுனா மௌனத்தோட இது பண்ணேன்னா அவங்களுக்கு நமக்கு வாக்குவாதம் வரும். அது லைஃப் லாங்கா கடைபிடிச்சுக்கோ. சரிம்மா. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலை சேனல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு விளாக் தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலா எனக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை, அதனால தான் தொண்டை வந்துட்டு வாய்ஸ் வந்து மாறி இருக்கு. இன்னைக்கு இந்த விளாக்ல வந்து நான் எதுவும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறது இல்லை. ஆக்சுவலா அந்த வீடியோஸ்ல நான் என்ன பேசுறேனோ அதை உங்களுக்கு ரியலா காட்டலான் இருக்கேன். எனக்கு வந்துட்டு ஏற்கனவே 2 எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. அதுக்கு என்னென்னலாம் படிக்கிறேன், எப்படி இந்த நாள் போகுதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கையில என்ன வச்சிருக்கா? மைக்கா? மைக் அது எடுக்கிறியா? கட் பண்ணிடுவல்ல. உப்பு துப்பு போய் முழுங்காத. அழுகியோ எப்படி ஏதாச்சும் உனக்கு இதுதான் படுத்திருக்கேன். அந்த பனி தான் எனக்கு அதிகமா ஜன்னல் பக்கம் ஜன்னல் ஓரம் படுத்துக்க கூடாது. அதான் படுத்து நோயாளியாவே இருந்தாரு ஒரு வருஷமா. முகத்தை காமிக்கல. இது சாப்பிட்டா இன்னும் இருமல் வரும். வராது, ரொம்ப இனிப்பு கிடையாது. பசிக்குது இல்ல, ஏலக்காலம் போட்டிருக்காங்க. சொல்லு. என்ன காத்து? ஏன்னா வந்துட்டு இந்த தொண்டை வலிக்கு வந்து எனக்கு ஸ்டெப்சில்ஸ் தான் மருந்து. அதனால இது வந்து நான் கண்டிப்பா போட்டுப்பேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பேக்கேஜ் வந்துச்சு. சின்ன வயசுல எல்லாம் அந்த அது பேரு என்ன சொல்லுவாங்க, அலுமினியம் கவர்ல இருக்கும். அப்ப வந்து எங்க தாத்தா சாப்பிடும் போதுல எங்களுக்கு சாக்லேட் மாதிரி தருவாரு. இப்போ வந்துட்டு உண்மையா தொண்டை வலிக்கு நான் சாப்பிட்றேன். அதுதான். நான் வந்துட்டு காலையிலேயே குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்போ பனியா இருக்கிறதுனால காலையிலே சுடு தண்ணி போட்டு குளிச்சா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு. அதனால குளிச்சுட்டு இப்ப சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கிற வேலை அதெல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏஎஸ்எம்ஆர் வீடியோ மாதிரி விளாக் எடுக்கிறது பிடிச்சிருக்கான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நம்ம தலை சீவிக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் கொண்டு போட்டிருந்தா தலை வலிக்கும். அதனால அடுத்து நம்ம தலை சீவிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பெரிய சீப் வச்சு சிக் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து சின்ன சீப் வந்து தலையிலேயே வைப்பேன். ஏன்னா வந்துட்டு சிக் எடுக்காம நம்ம தலை சீவணும்னா முடி ரொம்ப கொட்டும். அதே மாதிரி சின்ன சீப்ல வந்துட்டு நம்ம சிக் எடுத்தாலும் முடி ரொம்ப கொட்டும். அதனால இந்த மாதிரி நீங்க ஒரு சீப் வாங்கலன்னா வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்போ வந்துட்டு சிக் எடுத்தாலும் இப்படி மேல இருந்து எடுக்கக்கூடாது, கீழே இருந்து பொறுமையா அப்படியே மேல ஏறிட்டே போகணும். ஏன்னா வந்துட்டு இப்ப நம்ம மேல இருந்து சிக் எடுத்தோம்னா, இப்போ இங்க நடுவுல சிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஃபுல்லா எடுக்கிற போது இந்த கொத்து முடி அப்படியே வந்துடும். அதனால கீழே இருந்து நம்ம பொறுமையா சிக் எடுத்துக்கலாம். இந்த விளாக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவா அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இருமா, நான் வீடியோ எடுத்து முடிக்கல. நிறைய பேர் வந்துட்டு விளாக் வந்து கொஞ்சம் லாங்கா போடுங்க, ரொம்ப சின்னதா போடுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலா எனக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால எப்படின்னாலும் அந்த 8 நிமிஷத்துக்கு வந்துருது. அதுக்கு மேல வந்து என்னால கொண்டு போக முடியல.
இனிமே வந்து முடிஞ்ச அளவுக்கு பெரிய பெரிய விலாகா உங்களுக்கு போடுறேன். இது வரைக்கும் எழுதின எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன். இனிமே இன்னும் 1 வீக் இருக்கு. அடுத்த தேர்ஸ்டேவோட எனக்கு வந்துட்டு எக்ஸாம் முடியுது. நிறைய பேருக்கு ஆக்சுவலி எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கும். எங்களுக்கு எப்படின்னா எக்ஸாம் இப்போ எண்டில் முடியுது, நவம்பர் எண்டில் டிசம்பர் 1ஆம் தேதி அடுத்த செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து டிசம்பர்ல வந்து கிறிஸ்மஸ் இருக்கு இல்லையா, அந்த கிறிஸ்மஸ்ல இருந்து பொங்கல் வரைக்கும் லீவ் விட்டுருவாங்க. எப்பவுமே அப்படிதான். இப்போதான் ஆக்சுவலா வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட், அதாவது லாஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு செமஸ்டர் தான். நமக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம வந்து இந்த மாதிரி குளிச்சுட்டு தலை சீவி நல்லா சாப்பிட்டுட்டு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு தைலம் தடவிக்கிட்டோம்னாலே நமக்கு கொஞ்சம் நல்ல ரிலீஃபா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் வந்துட்டு நல்லா சுடு தண்ணி குடிங்க. ஏன்னா வந்து இப்போ சீசன் வந்து மாறிட்டே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம போகுது. ஏன்னா நானே வந்து நிறைய பேரை பாக்குறேன். முடி ஆக்சுவலி கொட்டிடுச்சுதான். எனக்கு ரொம்ப வருத்தம் இல்லை, இருந்தாலும் லைட்டா வருத்தம். சரி இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றோமே அப்படின்னு நினைச்சிட்டு நானும் விட்டுறது. ஆனா அம்மா அந்த மாதிரி வீட்டுல பெரியவங்களா இருந்தாங்கன்னா அவங்க மட்டும் திட்டிகிட்டே இருப்பாங்க, எவ்வளவு முடி இருந்துச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்றது, கொட்டுதே. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி ஒரு பேசிட்டே கெட் ரெடி வித் மீ மாதிரி போடுவாங்க இல்லையா, சிட் சாட் வித் மீ, அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, நான் அடுத்தடுத்த vlogsல வந்து உங்களுக்கு நான் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்றேன். ரொம்ப நார்மலான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. 10th 12th மார்க் என்ன அப்படிலாம், அதாவது Q&A மாதிரி இல்ல, பட் ஏதாவது உங்களுக்கு இருக்கும் இல்லையா கொஸ்டின்ஸ்லாம். இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்ல டெய்லி அப்ளை பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா ஒரு நாள் பண்ணுவேன், அப்புறம் மறந்து போயிடுவேன். எனக்கு வந்து இந்த வாஸ்லினோட கொக்கோ க்ளோ இது வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் இல்லை, பட் இந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்லயே எல்லாருக்கும் பிடிக்கும்னா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன வேரியன்ட் பண்ணாலும் நமக்கு வந்து இதுதான். அப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுல இருந்து இதுதான் என்னோட முகத்துக்கு செட் ஆகுது. பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல், அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, சூப்பர் லைட் ஜெல். கிட்டத்தட்ட நான் இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி வந்த புதுசுல எல்லாருமே யூஸ் பண்ணாங்களே, அப்பையில இருந்து யூஸ் பண்றேன். ஆனா என்ன, இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணா ஏற்கனவே எனக்கு ஆயிலி ஸ்கின்னு, இது யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஆயிலியா இருக்கும். கொஞ்சம் நான் பேசுறப்ப உங்களுக்கு மூச்சு வாங்கிட்டே பேசுற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இது வந்து தேங்காய் எண்ணெய். இது நம்ம வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம வந்துட்டு இப்போ ரெடி ஆயிட்டோம். இனிமே வந்து படிக்கிற வேலை அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க அடுத்தடுத்து நான் இந்த vlogல இருந்து என்னென்னலாம் உங்களுக்கு காமிக்கிறேன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன மைக் வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு காட்டுறேன். இதுவும் ஆக்சுவலா ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நிறைய பேர் வந்து எப்படி வீடியோ எடுக்கிறீங்க, வீடியோ எதுல எடிட் பண்றீங்க, தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்றீங்க எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா என்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கு, இந்த ஃபோன் மட்டும்தான். இது வச்சுட்டு தான் நான் எல்லாமே பண்றதுனால இதுலயே எடிட் பண்ணிட்டு இதுலயே என்னால ஷூட் பண்ண முடியாதுல்ல, அதனாலதான் என்னால காட்ட முடியல. நான் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன மைக் யூஸ் பண்றேன்னு காட்டுறேன். இதுதான். இது ஆக்சுவலா வந்துட்டு
டிஜிடெக் மைக்கு, ஒயர்லெஸ் மைக்கு. நான் என்ன மாடல்ன்றத வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்துட்டு எப்படின்னா, இங்கே ஒரு ரிசீவர் இருக்கும், இது வந்துட்டு டிரான்ஸ்மிட்டர். இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து உங்களுக்கு 2 கொடுப்பாங்க, 2 இருக்கும். இப்போ நம்ம 2 பேர் யூஸ் பண்ணுறோம், இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு மைக் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் பனங்கள் கண்டு சாப்பிட போறேன். சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இத சுடு தண்ணியில போட்டு ஆத்தி வடிகட்டி கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு இதை நான் வாயில போட்டுக்கிறேன். இது வந்து தொண்டைக்கு ரொம்ப நல்லது. இது வந்து அந்த உமிழ் நுயிரோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தொண்டைக்கு உள்ள போகப்ப அது வந்து நல்லா தொண்டை வலி கேட்கும். நமக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், இனிப்பா இருக்கு. அதனால அவ்வளவுதான். இந்த vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓரளவுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் போர் அடிக்காம இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஸ்லோவா தான் இந்த vlog இருந்திருக்கும். இது வரைக்கும் நீங்க பொறுமையா பார்த்துருந்தீங்கன்னா இப்படி சொல்ல மாட்டேன் நான். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.